குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல, எல்லாம் வல்ல, எங்கும் நிறைந்த பேராற்றலை வணங்குகின்றோம். எல்லாவற்றிலும் எங்கும் நீக்கமற நிரம்பி இருக்கிற பேராற்றல் நம்மை சுற்றிலும் எப்போதும் இருந்து கொண்டு நம் உடலிலும் உயிரிலும் அலையலையாய் பாய்ந்து நம்மை நிரப்பி எப்போதும் நம்மை சக்தியோட வைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. எப்போது நடக்கிறது, இப்போது உணரு. தெய்வீக ஆற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலையலையாய் பாய்ந்து நிரம்புகிறது. அது இரவும் பகலும், எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையும். தெய்வீகம் நிரம்பிய உடல் நிமிர்ந்து இருக்கிறது, இயல்பாக இருக்கிறது. இயல்பு உணர்வு. தந்தையரை பார்க்கிறோம். முழு உருவத்தை சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து அவர்களை வணங்குகிறோம். நம் இருப்போம், இயக்கமும் அனைத்தும் பெற்றோர்களின் ஆசிகளை. குரு வேதாத்ரி மகரிஷி குருவின் பரிபூர்ண ஆசிகளை நம்மளை நிரப்பிக் கொள்ளுகிறோம். குரு உணர்வோடு, குரு உணர்வோடு சக்தி ஈர்ப்பு தவம் நம் உடலிலும் உயிரிலும் எப்போதும் அலையலையாய் பாய்ந்து கொண்டிருக்கிற தெய்வீக ஆற்றலை தாமாகவே காந்தமாயிருந்து ஈர்க்கின்ற தவம். இதற்கு மனதின் கற்பனை சக்தியை பயன்படுத்துவோம். கற்பனையின் அடுத்த வளர்ச்சியாக இருக்கிற பாவனை. உடலை கவனிக்கிறோம். அமைதியான உடல். தலை உச்சிக்கு கவனத்தை கொண்டு வருவோம். தலை உச்சி சகசிராதார மையம்.
தெய்வீக நுழைவு வாயில் துரி. தலை உச்சியில மனம் இருக்கிறது. உச்சியிலிருந்து மெதுவா மேல் நோக்கி போங்க. இருண்ட வெற்றிடம். மனம் அப்படியே மேல் நோக்கி நகரட்டும். இந்த வீட்டையெல்லாம் தாண்டி மேல அந்த இருண்ட பரப்பில் மனதை உயர்த்தி கொண்டே செல்லுகிறோம். மேல பௌர்ணமி நிலாவை பார்க்கிறோம். அதனோடு ஐக்கியமாகணும். நிலாவோட நம்ம நிலவை விட்டு இன்னும் மேல நிலவு 2,30,000 மைல்ல இருக்கு. அதை கடந்து மேலே உயர்ந்து கொண்டே செல்லுகிறோம். சூரியன் பூமியிலிருந்து 9,00,00,000 மைல் தூரத்துல இருக்க பூமி. பூமிக்கும் சூரியனுக்கும் 9,00,00,000 மைல். சூரியனை பார்க்கிறோம். சூரியனின் வெப்பத்தை உணர்ந்து அதையும் விடுத்து மேலும் செல்லுகிறோம். செல்லுகிறோம். இந்த பால்வெளி மண்டலத்தையே கடந்து போறோம். அடுத்த சூரியன், அடுத்த சந்திரன், அடுத்த கோள்கள், அடுத்த பால்வெளி மண்டலம்னு நிறைய பால்வெளி மண்டலங்களை கடந்து போறோம். செல்ல செல்ல நம்மை சுற்றிலும் கோள்களும், நட்சத்திரங்களும், சூரியன்களும் மிதந்து கொண்டிருக்கிறது, சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த வெட்ட வெளியில ஓடிக்கொண்டிருக்கிறது. அதெல்லாம் அகக்காட்சியாக பார்க்கிறோம். மேலும் 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 செல்லுது. கோடானு கோடி மைல்கள் கடந்து பிரபஞ்சத்தின் எல்லையில நிற்கிறோம். அங்கிருந்து அப்படியே பிரபஞ்சத்தை பார்க்கிறோம். லட்சக்கணக்கான சூரியன்கள், லட்சக்கணக்கான சூரிய குடும்பங்கள், சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கிற கோள்கள், பிரபஞ்சத்தையே சுற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய சூரியன்கள், தன்னைத்தானே சுழன்று மிதந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அண்ட சராசரங்களையும் கணக்காட்சிப்படுத்துகிறோம். இதுதான் பிரபஞ்சத்தின் விஸ்வரூப நிலை. கோடானு நட்சத்திரங்களும் போல் ஒன்றை ஒன்று மோதிக்கொள்ளாம அப்படியே சுழன்று ஓடிக்கொண்டு இதற்கு மத்தியில எங்கேயோ நம்முடைய சூரிய குடும்பம், அது எங்கேயோ பூமி, இந்த பூமியில எங்கேயோ நாம். பிரபஞ்சத்தின் பிரம்மாண்ட தரிசனம். பிரபஞ்ச ஆற்றலில் மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிற கோள்கள், நட்சத்திரங்கள் அனைத்தையும் தன்னிலே மிதக்க விட்டுக் கொண்டிருக்கிற அந்த பெரும் சக்தி, பிரபஞ்ச சக்தி. ஓல வடிவ
பிரபஞ்சத்தின் எல்லை கடந்து செல்லுகிறோம். சுத்த வெளி, தூய வெளி, பிரம்ம வெளி, ஆதி என்கிற அனாதி நிலை. இதுதான் இறை நிலை என்று சொல்ல. எதுவும் இல்லை. பிரபஞ்சத்தை சுற்றிலும் இருக்கிற அந்த சுத்த வெளி, வெட்ட வெளி பிரபஞ்சத்தை சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருக்கு. பிரபஞ்சம் சுருங்கி சுருங்கி விரிகிறது. அதன் சூழ்ந்த அழுத்தத்தால், இறைநிலையின் சூழ்ந்த அழுத்தத்தால் பிரபஞ்ச ஆற்றல் ஆங்காங்கே திணிவு பெறுகிறது. கருநீல நிறமான மேகங்களாய் அங்கங்கே தேங்குகிறது. பிரபஞ்ச ஆற்றல் மேகங்களாய் திணிவு பெறுகிறது. இந்த மேகங்களை நம்ம மனக்கண்ணால பார்க்க. மேகங்கள் மீது காற்று பட்டது போல இந்த சக்தி மேகங்கள் மீது நம் பார்வைப்பட்டு அவை மெதுவாய் கரைகின்றன. இந்த பார்வை எங்கிருந்து வந்துச்சோ அதை நோக்கி கரைந்து ஒரு அருவி போல கொட்டுகின்றன. 1,000,000,000 மைல்கள் கடந்து பல பால்வெளி மண்டலங்களையும் சூரியன்களையும் கடந்து நம்முடைய சூரிய குடும்பத்திலே அந்த பிரபஞ்ச அருவி விழுகிறது. இந்த அறைக்குள்ளே விழுந்து நம் தலை உச்சியில் விழுந்து நம்மை அப்படியே நிரப்புகிறது. மெய்சிலிர்ப்பாய் உணர்கிறோம். கருநீல நிறமான பிரபஞ்ச அருவி தலை உச்சியில விழுந்து கருவுடல் முழுவதிலும் நிரம்பி உள்ளே சென்று மூளை செல்களிலும், கண்களிலும், காதுகளிலும், நாசிகளிலும், நாக்கிலும், கன்னங்களிலும் நிரம்பி உள்ளே முதுகுத்தண்டிலே நிரம்பி உள்ளிலே உள்ள அனைத்து உறுப்புகளிலும் நிரம்புகிறது. கருமையத்திலும், கால்களிலும், கால் பாதங்கள் வரை, விரல்கள், உள்ளங்கைகள் எல்லாம் கருநீல நிறமான பிரபஞ்ச சக்தி நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. நிரம்பிக் கொண்டே இருக்கிறோம். பிரபஞ்ச அருவி கருநீல நிறம் தலை உச்சியில கொட்டிக்கொண்டே இருக்கிறது. உடலின் ஒவ்வொரு செல்லிலும் நிரம்பி உடலின் உள்ளுறுப்புகளே அனைத்தையும் குணப்படுத்துகிறது. அனைத்தையும் சக்தி ஊட்டுகிறது. அனைத்துக்கும் பலம் கொடுக்கிறது. அனைத்தையும் தூண்டு. கோடான கோடி மைல் தொலைவில் கருநீல நிறமான பிரபஞ்ச மழை நம்மிலே ஊற்றுகிறது. நனைந்து கொண்டிருக்கிறோம். குணப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். சக்தி ஊட்டப்படுகிறோம். தூய்மையும் மேன்மையும் உணர்கிறோம்.
தூய்மையும் மேன்மையும் அடைகிறது. பிரபஞ்ச மழை நம் ஒவ்வொரு செல்லிலும் நிரம்பி சக்தி மிக்கவராய் உணர்கிறோம். உச்சி முதல் பாதம் வரை சக்தி நிரம்பிய தூய உணர்வு சக்தி மிக்க அமைதி. அமைதியான சக்தி நிரம்பி இருக்கிறோம். நிரம்பி இருக்கிறோம். நிறைவாய் சக்தியாய் அமைதி. அமைதி. இந்த அமைதி உணர்வில் சக்திமிக்க அமைதி உணர்வில் நம்முடைய சங்கல்பத்தை நினைவுபடுத்துகிறோம். சங்கல்பம் நிறைவேறிக் கொண்டிருப்பதையாக காட்சிப்படுத்துகிறோம். நிறைவேறிவிட்ட நம்முடைய சங்கல்பத்துக்கு மனப்பூர்வமாய் நன்றி. நன்றி. அனைவரின் சங்கல்பமும் நிறைவேறி அனைவரும் பூரண உடல் நலம், நீண்ட ஆயுள்,
நிறைவான செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் எனது வாழ்நாளில் எல்லோருடைய உடலுக்கும் மனதுக்கும் இன்பமே விளைவிப்பேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி. நிறைவு. பிரபஞ்சமாய் மாறியிருக்கிற உங்கள் சக்திமிக்க ஆத்மாக்களை நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மற்றவர் அனைவரும் வணங்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த தன்மை உங்களுக்குள் நிரம்பி இருக்கிறது. இதைத்தான் இந்த உலகமே வணங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ அதுவாகவே நீங்கள் அனைவரும் இருக்கிறீங்க. மன மகிழ்ச்சியோடு உங்களை வணங்குகிறேன். உங்கள் ஆசீர்வாதங்களால் அனைத்தும் நன்மையே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். உங்களுக்குள்ள சக்தி இப்போ நம்ம பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து நம்மளே நிரப்பி கொண்டோம். இது எப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது தான். இப்போ நாமவே சென்று இன்னும் சக்தியை நமக்குள்ளே ஊட்டி இன்னும் குணமடைந்திருக்கிறோம். உண்மை எப்போது அதிகமாக நிரம்புகிறதோ இப்போ பொய்மை அங்கிருந்து வெளியேறிடும். வலி, நோய், மரணம், துன்பம், தோல்வி, பகைமை இது எல்லாமே பொய். பேராசை, தினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, பஞ்சம் இதெல்லாம் பொய்மை. இவையெல்லாம் ஒரு உண்மைக்கு எதிராக இருப்பவை. உண்மைனா அனைத்தும் சரி என்பது உண்மை. அனைத்தும் சரி. Everything is right with the world because God is in the heaven. ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே அமைதி அடைவாய். இப்ப நம்ம அமைதி அடைந்திருக்கிறோம். இப்ப நமக்கு தெரிய வேண்டிய உண்மை எவ்ரிதிங் இஸ் ரைட். எல்லாமே சரி. நத்திங் இஸ் ராங். எல்லாமே சரி என்ற மனநிலை ஒருவருக்கு நிலைத்து விடுமானா யார் மீதும் கோவம் வராது. எதற்கும் பெரிய ஆசை இருக்காது. எது மீதும் கடும் பற்று இருக்காது. பொசசிவிட்டி இருக்காது. பொறாமை இருக்காது. வஞ்சம் இருக்காது. எதிர்ப்பு உணர்வே இருக்காது.
எல்லாமே சரின்னா எத எதிர்க்க போறோம்? இப்ப எல்லாமே சரி என்பது தான் உண்மை. உண்மை உணர்ந்து விட்டா, எது யாருன்னா சொல்லட்டும். எது யாராவது செய்யட்டும். எது எப்படியாவது போகட்டும். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நம்ம என்ன நெனச்சுக்கிட்டோம், அதை தீர விசாரித்து அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறோம். திருக்குறள் அது சொல்லல. எது எப்படிப்பட்டதாக இருந்தாலும், எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் எப்பொருள் எத்தன்மை தாயினும், அப்பொருளிலே மெய்ப்பொருள் மெய்ன்னா என்னது? உண்மை. அப்பொருளே உண்மை இருக்கிறது. அது சரி. மெய்ப்பொருள்னா இறைவன் அர்த்தம். அதிலேயும் இறைவன் தான் இருக்கிறார். அதை பாரு, நீ அதை எதிர்க்கவே மாட்ட. எப்பொருள் எத்தன்மை தாயினும், அது எப்படிப்பட்டதனா இருக்கட்டும். அதுல மெய்ப்பொருள் இருக்கிறது. எனவே அது வணக்கத்துக்குரியது. அது சரி. எவர் ஒருவர் எல்லாவற்றிலும் என்னை காண வல்லவரோ. அந்த என்னைனா யார் சொல்றார்? கடவுள். மெய்ப்பொருளே சொல்லுகிறார். நான் தான் மெய்ப்பொருள். மத்ததெல்லாம் பொய்ப்பொருள். இப்போ எல்லாமே சரி என்ற அந்த உணர்வு நிலைக்கு வரணும். இந்த உணர்வு நிலைக்கு வரணும்னா, நம்ம அதிக உண்மையோடு தொடர்பு கொள்ளணும். உண்மை பொருட்களோடு நம்ம தொடர்பு கொள்ளணும். நம்முடைய நட்பு, நம்முடைய உறவு, நம்முடைய பேச்சு, நம்முடைய பழக்கவழக்கங்கள், நம்ம எதோடெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கிறோமோ, அதெல்லாம் நம்மை விட உயர்ந்ததாக இருக்கணும். அப்போ உயர்ந்தவற்றிலிருந்து உயர்ந்தவையே நமக்கு கிடைக்கும். எனவே நாம் அதை நோக்கி உயர்ந்து கொண்டே இருக்கணும். எந்த மாதிரி குணங்களோடு நம்ம தொடர்பு கொண்டிருக்கிறோம்னு பாருங்க. எந்த மாரி நபர்களோட தொடர்பு கொண்டிருக்கிறோம்? எந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்மை சுற்றி இருக்கின்றன? அதெல்லாம் இருக்கும்போது நம்முடைய மனம் உயர்வை சிந்திக்கிறதா? இல்ல தேவையற்ற கோபம், வெறுப்பு, பொறாமை போன்ற தீய குணங்களை சிந்திக்கிறதா? அப்படின்னு பாருங்க. அப்போ நேர்மறை மனோபாவம் இருக்கிறதா? எதிர்மறை மனோபாவம் இருக்கிறதா? இந்த சூழ்நிலை நமக்கு எதை உருவாக்குகிறது? நேர்மறைய உருவாக்குவதானா, அது சரி. அங்க இருக்கலாம். அது சரின்னு சொல்ல முடியாது. அங்க இருக்கலாம். எல்லாமே சரிதானே. அங்க இருக்கலாம். இல்ல இது எதிர்மறை மனோபாவத்தை உருவாக்குறது. அப்ப அங்கருந்து கொஞ்சம் விலகிக் கொள்ளலாம். எல்லாமே சரிதானே, அங்கேயே இருக்கலாம்ல. நம்மள டாமினேட் பண்ணி நம்மை துன்பத்துக்கு உண்டாக்குறதுன்னா, அந்த இடத்துல நம்ம சிந்தனைய செலுத்தணும்னு சொல்லியிருக்கோம்ல. எல்லாமே சரின்னா அப்புறம் சிந்தனை எதுக்கு? எல்லாமே சரி என்று தான் சிந்திக்க வேண்டும். அப்போ இந்த எல்லாமே சரி என்ற குணம் எதற்காக வேண்டும்னா, எதையும் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒருவனுடைய கருமையத்துக்குள்ள என்ன கரும வினை பதிவுகள் இருக்கிறதோ, அந்த வினைப்பதிவுகளுக்கு ஏற்ப அவன் துன்பத்தையோ, இன்பத்தையோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் மாறி, மாறி. அவன் மிகவும் துன்பப்படுகிறான். இதற்கு இவர்கள் தான் காரணம். அவர்களை நான் தீர்த்து கட்டி விடுவேன்னு புரட்சி பண்றது என்படாது. புதிய கர்மாவை உங்களுக்குள்ள சேர்த்துவிடும். எதிர்ப்புணர்வே ஒரு புரட்சி தான். இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற புரட்சின்னு ஒன்று கூட கிடையாது. அது லெனின் புரட்சியா இருந்தாலும், மார்க்ஸோட புரட்சியா இருந்தாலும், பிடல் காஸ்ட்ரோட புரட்சியா இருந்தாலும், வெற்றி பெற்ற புரட்சின்னு ஒண்ணு கிடையாது. வெற்றி பெற்ற அகிம்சைகள் 1000 உண்டு. இந்த புரட்சி வெற்றி பெற்றது அப்படின்னு ஒரு புரட்சியே இந்த உலகத்துல கிடையாது. வரலாற்றுல பார்த்தேன். புரட்சி செய்திருக்கான். எதிர்ப்புணர்வு இருந்திருக்கும். இன்னைக்கு கூட அரசியல்ல எதிர்த்து புரட்சி பண்றாங்கல்ல. அனைத்து புரட்சிகளும் தோல்வியே. எதிர்ப்பு இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதா மட்டும் தான் அது. அதன் மூலமா எதையும் நம்ம எந்த வெற்றியும் பெற முடியும். ஆனால் உலகில் அனைத்து சாம்ராஜ்யங்களும் வெற்றி பெற்றது அமைதியாலேயும், உண்மை உணர்ந்ததாலேயும், நன்மை மட்டுமே நோக்கியதாலேயும். நன்மையை நோக்குபவர்கள் புரட்சி செய்ய மாட்டாங்க. எதிர்ப்புணர்வே இருக்காது. எதையும் எதிர்க்க மாட்டாங்க. டோன்ட் டிஃபீட்.
எதையும் எதிர்த்து வெற்றி கொள்ள மாட்டாங்க. இந்த மனோபாவம் ஏன் தேவை தெரியுமா? எல்லாமே சரி. அதான் உண்ம. ஓகே. இப்ப என்ன பண்ணலாம்? அந்த கேள்வி அப்பதான் வரும். எல்லாமே தப்பு தப்பா போச்சு அப்டின்னா, நம்ம அந்த இடத்துல ஒரு குழப்பத்துக்குள்ள உள்ளாவோம். ஓகே. முடிஞ்சிச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? நாளைக்கு என்ன பண்ணலாம்ல? ஏன் இப்படி ஆச்சுன்னு ஆராய்ச்சி கிடையாது. இப்ப என்ன பண்ணலாம்? டக்குனு பிரசன்ட்க்கு வர முடியும். அப்பதான் சிந்தனை வேலை செய்யும். இன்னும் கொஞ்சம் உருப்படியா. நம்ம எத துன்பம்னு சொல்றோம், எத தப்புன்னு சொல்றோம், நமக்கு எதிர்பார்க்கிறது நடக்கலன்னா தப்பாயிடுது. நம்ம எதிர்பார்க்கறது தான் நடக்குது. ஆனா அந்த அவேர்னஸ் கூட இல்லாம இருக்கிறோம். நண்பர்களே, நம்ம வாழ்க்கைக்குள்ள நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் லேட்டா நடக்கலாம். ஆனா நம் வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கவே நடக்காது. நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள அனுபவித்துக் கொண்டிருக்கிற அனைத்து விஷயங்களும் நீங்கள் உருவாக்கியது. நான் என் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அனைத்து விஷயங்களும் நான் உருவாக்கியது. எனக்குள்ள இருக்கக்கூடிய கர்மா, எனக்குள்ள இருக்கக்கூடிய விதி, அதுதான் என்னை இப்படி துன்பப்படுத்துது, அதான் இன்பப்படுத்துது அப்படின்னா, அந்த விதிய கொண்டு போய் அங்க வச்சதே நான் தான். அந்த செடிய கொண்டு போய், அந்த விதைய கொண்டு போய் அங்க போட்டதே நான் தான். இன்னைக்கு அது முளைச்சு இனிப்பை கொடுப்பதோ, கசப்பை கொடுப்பதோ, நம்ம வருத்தமா இருப்பதோ, சந்தோஷமா இருப்பதோ, அதுக்கு காரணம் என்ன? நம்முடைய கர்மான்னு சொல்றோம். இந்த கர்மா என்ற விதைய அங்க போட்டது யாரு? நானே தான். போடும்போதே பார்த்து போட்டுருக்கணும். இது பாவக்கா விதையா? இல்ல பலாப்பழ விதையான்னு தெரியாம போட்டுட்டு, இன்னைக்கு கசக்குதே கசக்குதேன்னா, விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் உறங்குவதில்லை. நீ போட்டு மறந்துடலாம். நானா அப்படி பண்ணேன்? நீயே தான் பண்ண. அதனால தான் உனக்கு இது வருது. ஊசி போட்டு உடம்ப தொலைத்து வலிய ஏற்படுத்தணும். ஏன் அந்த வலி? இந்த உணவு சாப்பிட்டா, இந்த செயல் செய்தா உடம்பு கெட்டு போயிடும். உடம்பு கெட்டு போனா ஊசி போட வேண்டியிருக்கும். அப்படின்ற அறிவில்லாம எதையோ செஞ்சோம். அந்த விதைய போட்டோம். இப்போ எங்க டாக்டர் முன்னாடி உட்காந்துருக்கோம். விதை. 30 வருஷமா அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த பையன, கடைசியில அப்பா, அம்மா அப்பா, அம்மாவ அனாதை சேர்த்துட்டான். எங்கள விலக்கி வச்சுட்டான். எங்களோட பேசுறதே இல்ல. நீங்க சின்ன வயசுல பண்ணீங்களே! என்ன பண்ணீங்க? ம். காலைல 6 மணிக்கு எழுந்து டைப்ரைட்டிங் கிளாஸ் அனுப்பிச்சு வச்சீங்க. 8 மணிக்கு வந்தோனே வேற ஏதோ பண்ணீங்க. ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விட்டீங்க. மறுபடியும் 5 மணிக்கு வந்தோனே வேற கிளாஸ் அனுப்பிச்சு விட்டீங்க. 7 மணிக்கு ஒரு கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் அனுப்பிச்சீங்க. 8:30 மணிக்கு வந்து உட்காருது. சாப்பிட்டு போத்தி தூங்க வச்சுட்டீங்க. உங்களை விட்டு பிள்ளையை பிரித்தே வைத்திருந்தீர்களே! இங்க போ, அங்க போ, அந்த கிளாஸ் போ, இந்த கிளாஸ் போ, ஸ்கூல் போ, டியூஷன் போ, எல்லா பக்கமும் பிரிச்சு பிரிச்சு வச்சீங்கல்ல. அந்த விதை இப்ப அவன் செய்றான். உங்கள பிரிச்சு. நீங்கள் அவனோடு இருப்பதை விரும்பவில்லை. அவன் உங்களோடு இருப்பதை விரும்பவில்லை. அவ்வளோதான். நான் சொல்லிப்பேன். அவனுடைய நன்மைக்காக தானே! அதான். இப்போ அதே பண்றான். அவன் நன்மைக்கு உங்கள விட்டுட்டான். அவ்வளோதான். அதான் இப்பவும் செய்றான். இப்பவும் அவன் நன்மையா தான் இருக்கான். நலமா தான் இருக்கான். நீங்க இருந்தா நலமா இருக்க முடியாது. எனவே நீங்கள் செய்தது அவன் நன்மைக்கு தான். அவன் செய்தது அவன் நன்மைக்கு தானே! இதுல என்ன தப்பு இருக்கு? இது போல தான் எல்லாமே. தப்பே இல்ல. பலாப்பழத்தை சுவைக்கணும்னா நீங்க பலா விதை போட்டுருங்க. பாவக்கா விதைய போட்டு இனிப்பு எதிர்பார்க்க முடியாது. கசப்பு தான் கிடைக்கும். அதுவும் நல்லது தானே! கசப்பு உடம்புக்கு நல்லது தானே! ஏற்றுக்கொள்கிற மனநிலை வேண்டும். ஏற்றுக்கொள்கிற மனநிலை வேண்டும். அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். ஏன்? நம்ம போட்டது தான். பற்ற வைத்த நெருப்பு ஒன்று பத்தி எரியுதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல நீங்கள் எதை வைத்தீர்களோ, அந்த ஒன்று முளைத்து நிற்கும். அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இப்போ நல்ல அறிவு சிந்தனைப்பூர்வமா இருக்குமானா,
நம்ம விதைக்கும்போதே சூப்பரா விதைச்சிருப்போம். அதனால அறுவடைக்கு பிரமாதமான விஷயங்கள் வந்து சேரும். இப்ப பாருங்க, இப்போது நம்முடைய காலம் என்பது இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருப்பது அறுவடை காலம். ஒவ்வொரு நாளுமே அறுவடை காலம் தான். ஒவ்வொரு நாளுமே அறுவடை காலம் தான். எதை அறுக்கிறோம்? வினை விதைத்தவன் வினை அறுப்பான். திணை விதைத்தவன் திணை அறுப்பான். வாழ்க்கை என்பது அறுவடை காலம். அப்ப எத விதைச்சீங்களோ அத அறுக்குறீங்க. நீங்க அறுக்கும்போது புதிதா இன்னொன்றை விதைக்கிறீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நீங்க அறுக்குறீங்க, இந்த நாள் நாள் நடக்குதா? இது நேற்றைய நாளின் அறுவடை காலம். நீங்க அறுக்கும்போது வேறொன்றை விதைப்பீர்கள். இது நாளைக்கு அறுவடைக்கு வரும். எண்ணத்தால், சொல்லால், செயலால், கோவத்தால், அன்பால், நம்பிக்கையால், பயத்தால், ஏதோ ஒன்றால் தினமும் ஏதோ ஒன்றை விதைத்துக் கொண்டே இருக்கிறோம். நாளைக்கு அறுவடைக்கு வரும்போது தான் தெரியும். நம்ம என்ன விதை போட்டோம்? ஏன் அது இப்பவே தெரியல? அவேர்னஸ் இல்ல, விழிப்புணர்வு இல்ல. இந்த வாழ்க்கைய இப்படி அணுகி பாருங்களேன். எல்லாமே சரி. நம்ம போட்டது தான் வருது. ஆன்மீகத்துல இன்னும் உயரும்போது புரியும். இப்ப புரிஞ்சது கஷ்டமா இருக்கு. இந்த உலகத்துல நடக்கிற அனைத்து கொலையும், அனைத்து கொள்ளைகளும், அனைத்து கற்பழிப்புகளும் சரி. இதெல்லாம் இப்ப புரியறது கஷ்டம். எஸ். எவர்திங் இஸ் ரைட் வித் த வேர்ல்ட். அனைத்து கொலைகளும், அனைத்து கொள்ளைகளும், அனைத்து கற்பழிப்புகளும் சரி. அனைத்து அநியாயம் நாம் பார்க்குற அனைத்தும் சரி. அவன் கருமையத்திலே அவன் விதைத்த விதை. அவன் மட்டுமா விதைத்தானா? இல்ல. பல பேர் விதைத்திருப்பான். பல பேர். ஒரு பெண் அழகா போயிட்டு இருக்கிறா. பார்க்குற எல்லோருமே அவள பார்ப்பாங்க. அவ்வளவுதான். பார்ப்பது என்றாலே ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்ப்பது என்றாலே சும்மா பார்ப்பதெல்லாம் கிடையாது. வெறுமனே சைட் அடிக்கிறதுலாம் கிடையாது. அதுக்குள்ள அவள் மீது ஒரு ஆசை விதைக்கப்படுகிறது. அந்த பெண்ணின் மீது ஒரு ஆசை விதைக்கப்படுகிறது. அத அறுவடை செய்ய முடியாது, போயிடுறான். இப்படி பல ஆண்கள் அவள் மீது விதைக்கிற அந்த விதை, ஒருவனுக்கு வாய்ப்பு கிடைச்சு அவன் அறுவடை செய்கிறான். அப்போ 2மே, ஒன்று அது உருவாவதற்கு காரணமானது, இன்னொன்னு அதை உருவாக்கியது. 2மே சரி. பிறகு குய்யோ முறைன்னு கத்தி என்ன பிரயோஜனம் இருக்கு? அதில இந்த பெண் என்ன குற்றம் செய்தாள்? பெண்ணின் கருமையம். அவளுடைய கருமையத்துக்குள்ள அவங்களுடைய தாய், தந்தையர், பெற்றோர்கள் போட்ட விதையின் விளைவு அனைவரையும் அவளை பார்க்கும்படியாக செய்கிறது. சிந்தனை இருந்தா அது நடக்கவே நடக்காது. சிந்தனை பூர்வமான முகங்கள் வணக்கத்துக்குரியவை. சிந்தனையற்ற முகங்கள் ஆசைக்குரியவை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிந்தனை பூர்வமான முகங்கள் வணக்கத்துக்குரியவை. அந்த பெண்ணை பார்த்தா வணங்கத் தோணும். ஹலோ சிஸ்டர் அப்படின்னு தோணும். சிந்தனையற்ற முகங்கள் ஆசைக்குரியவை. ஆசையே துன்பத்திற்கு காரணம். அதானே! விருப்பம் அதானே! நெறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நெறைய எக்ஸாம்பிள்ஸ். நம்ம உடுத்துற உடைகள், நம்ம பேசுற வார்த்தைகள், நம்முடைய அலங்காரங்கள், நம்முடைய மகிழ்ச்சி பூர்வமாக நாம மகிழ்ச்சியை நினைத்துக் கொண்டு செய்கின்ற சில விஷயங்கள், கவர்ச்சிகள். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இது எல்லாத்துக்கும் பொருத்தலாம். எல்லாத்து எக்ஸாம்பிளையும் சொல்ல முடியாது. நெறைய விஷயம் இருக்கு. எண்ணத்தின்படியே அனைத்தும் நடக்கிறது. கர்மாவின்படி அனைத்தும் நடக்கிறது. நீங்கள் சிந்திக்கத் தொடங்கினால் கர்மா அங்க இருக்கிறது வேஸ்ட்ன்னு நெனச்சு ஓடி போயிடும். சிந்தனை ஒன்றே வழி. மகிழ்ச்சியான நம்முடைய எதிர்பார்ப்பு மிகுந்த வாழ்க்கை தான் நடக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு சிந்திச்சா தான் புரியும். ஆஹா! இதெல்லாம் போட்டிருக்கிறோம். இப்ப இதெல்லாம் விளையுது.
இதெல்லாம் முதல்ல அப்புறப்படுத்தணும்னு புரியும். சில பேருக்கு என்ன போட்டிருக்குன்னே தெரியாது. அது முளைச்சா தான் தெரியும். சில பேருக்கு சாப்பிட்டு பார்த்தப்ப தான் தெரியும். அது சொல்லுவாங்கல்ல, சில பேர் சொன்னா திருந்துவாங்க. சில பேர் பட்டா தான் திருந்துவாங்க. இது எல்லாமே நம்ம விதிச்சது. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கிறது எனும்போது, இங்கே தவறு என்று எதை எடுக்க முடியும்? எல்லாமே சரி என்பதுதான் மெய்ப்பொருள். மற்ற அனைத்தும் பொய்ப்பொருள். இந்த மெய்ப்பொருளை உணர்வதற்கு நம்மிடம் பேராற்றல் வேண்டும். அந்த பேராற்றலை இந்த பிரபஞ்சம் நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறது. அதை கண்மூடி தினமும் உணர, உணர, உணர சக்தி உள்ளே செல்ல, செல்ல, செல்ல மெய்ப்பொருள் வெளிப்படும். அனைத்தும் சரி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும். எஸ். அப்போ உருவாகும். எஸ் மைண்டுன்னு பேர் அதுக்கு. எஸ் மைண்ட். எல்லாத்துக்கும் எஸ் தான். நோ, நோ. தேர் இஸ் நோ ஃபார் நோ. எல்லாமே ரைட். அந்த எஸ் மைண்டுக்கு நம்ம வரணும். இப்ப நடக்குற எல்லாமே எஸ் தான். நோ சொல்லி ஒண்ணும் நடக்காது. அடிதான். பலமா மோதும். எதிர்த்தீங்கன்னா பலமா மோதும். எதிர்க்கலன்னா அது பாட்டுக்கு போயிடும். உராசிட்டு போயிடும். எதிர்க்கலன்னா. எதிர்த்தீங்கன்னா மோதிட்டு போகும். உராய்வு பரவாயில்லையா? மோதல் பரவாயில்லையான்னு முடிவு பண்ணிக்கும். கர்ணனுடைய அம்பு அர்ஜுனுடைய தலை கழுத்துக்கு வச்சது. பிரம்மாஸ்திரம். நாகாஸ்திரமா? பிரம்மாஸ்திரமா தெரியல. ஒரே முறை தான். அறிவு வேலை செய்யுது. டப்பால்னு கீழ இறங்குறான். தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போயிடுது. அதான் அறிவு. அறிவோட வேலை அதான். சிந்தனையோட வேலை அதான். தப்பு பண்ணிட்டோம். ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். கர்ணன் அங்க போய் சேர்ந்துட்டான். தவறால் நடந்துட்டா. தப்பு இல்லன்னா கர்ணன்ற ஒரு குரூப்பே கிடையாது. கர்ணன் ஒரு பாத்திரமே இல்ல. ஒரு தவறால் விளைந்த விளைவு, நன்மையெல்லாம் தீமை பக்கம் இருக்கிறது. இந்த நன்மை தீமைக்கு எதிராக போராடுவதாக நினைத்து, நன்மை நன்மைக்கு எதிராகவே போராடுது. அப்போ ஒரு நன்மை இன்னொரு நன்மையை அழிக்க முற்படுகிறது. இதுல எங்கே அறிவு துணை இருக்கிறதோ, அது வெற்றி பெறுகிறது. 2ம் நன்மைதான். பட் அந்த நன்மையில எங்க அறிவு இருக்குது? சிந்தனைபூர்வமான ஒரு பேச்சாளர், தீமைன்னா என்னன்னே தெரியாத ஒரு இன்னோசென்ட் பாய். இப்ப இதுல யாரு வெற்றி பெறுவா? இவனுக்கும் தீமை கிடையாது, அவனுக்கும் தீமை தெரியாது. வெற்றி யார் பெறுவா? யார் அறிவுபூர்வமா சிந்திக்கிறானோ வெற்றி பெறுவான். இவன் இன்னோசென்ட்டா இருக்கிறான். ஆனா நல்லது மட்டும் தான் செய்வான்னா, இவனுக்கு வாழ்க்கையில தோல்வி இருந்துட்டே இருக்கும். அது ஏமாளி, கோமாளின்னு சொல்லுவாங்க. சிந்தனை அனைத்தையும் சரி என்று ஒப்புக்கொள்ளும். சிந்தனை இல்லாதபோது மனதுக்குள்ள எதிர்ப்பு உணர்வு இருக்கும். எப்ப சிந்திக்கத் தொடங்குங்கள், எதையும் எதிர்க்காதீர்கள். நீங்கள் விதைத்த விதைதான் விளைந்து நிற்கிறது என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். இனி விதைப்பவற்றை சரியாக விதையுங்கள். அவ்வளவுதான். நல்லது. அது சக்தி அறிவாக மாறட்டும். அறிவு சிந்தனையாக மாறட்டும். சிந்தனை வாழ்க்கையாக மாறட்டும். வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் நேர்மறை மனோபாவம். பாசிட்டிவ் ஆட்டிட்யூட். மகிழ்ச்சி. இன்றைய 8வது நாள் மீண்டும் நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். இடுபொருள் இடுபொருள்னா ஃபியூயல். எரிபொருள் பெட்ரோல். வண்டிக்கு பெட்ரோல் மாரி இந்த உடம்புக்கு எது இடுபொருள்? நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் சாப்பாடுன்னு. அதனால அத பத்தி தான் இங்க சொல்லப்படுது. உணவு. உணவு அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம்? உணவு தான் இன்னைக்கு பேச்சு. ஏற்கனவே உணவ பத்தி ஒரு நாள் பேசணும். ஆரோக்கியத்த பத்தி பேசும்போது. இன்னைக்கு அதே உணவு தான். உணவுன்னா என்ன நினைக்கிறோம்? இப்ப எது சாப்பிடுறோம்ல காலை, மதியம், இரவு. இதுதான் உணவுன்னு நினைச்சுக்கிறோம். இது மட்டுமே உணவு அல்ல. நண்பர்களே, இந்த உணவு உங்களை உயிரோட வைத்திருக்கும். அவ்வளவுதான். ஆனா நீங்க 1 1/2 ஜான்ல இருந்து இப்ப 5 1/2 6 அடி வளர்ந்துட்டீங்கல்ல. இதற்கு காரணம் நீங்கள் சாப்பிட்ட உணவு கிடையாது. நீங்கள் ஒரு செடிய வச்சு தண்ணி ஊத்துறீங்கல்ல, நீங்க ஊத்துற தண்ணியால இந்த செடி வளர்வதே கிடையாது. ஆனால் அந்த செடி உயிரோடு இருக்க நீங்க ஊத்துற தண்ணி பயன்படும். அதுபோல் தான் நம்முடைய உணவு நம்மளை உயிரோட வைத்திருக்க மட்டுமே உணவு.
அப்ப யாரு வளர்த்தா நம்மள? இவ்வளோ உயரம் எப்படி வளர்ந்தோம்? அதுதான் நாம இன்னைக்கு பார்த்த பிரபஞ்ச சக்தி. உணவு தான் நம்மள பத்திரமா பார்த்தது, சக்தியோட வச்சுக்குதுன்னு நினைச்சோமே, காலையில சாப்பிட்டோம். அப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கோம்ல, சூப்பரா இருக்கும். காலையில சாப்பிட்ட உடனே சக்தி அதிகமாயிரும்ல, கொஞ்சம் டயர்ட்னஸ் தோன்றுது. மதியம் சாப்பிட்ட உடனே இன்னும் டயர்ட் ஆகுது. நைட்டு சாப்பிட்டா தூங்கியே போயிடுறோம். இப்போ உணவு சக்திய குடுக்குதுன்னு சொன்னா, சாப்பிட சாப்பிட சக்தி அதிகமாயிட்டே போணும். தூக்கமே வரக்கூடாதுல்ல. டயர்டே ஆகக்கூடாதுல்ல. நடுப்புற வேற டீ, ஸ்நாக்ஸு, ஜூஸ் என்னென்னமோ தின்னுக்கிறோம். உணவு தான் நமக்கு சக்தி அளிக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு வேளை உணவுக்கு பிறகு நம்ம சக்தி அதிகமாக தானே உணர வேண்டும். ஏன் மாலையில சக்தி குறைகிறது? காலைல 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரலும் நெறைய சாப்பிட்டோம். 12 மணி நேரம். 8 மணிக்கு நைட்டு சாப்பிடுறத நிறுத்துறோம். காலை 8 மணி வரலும் அடுத்த 12 மணி நேரம் எதுவுமே சாப்பிடவே இல்ல. காலைல 6 மணிக்கு எந்திரிச்சோம், ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றோம். நைட்டு ஃபுல்லா எதுவுமே சாப்பிடவே இல்லையே! அப்ப எப்படி ஃப்ரெஷ்னஸ் கெடைச்சது? பகல்லாம் சாப்ட்டுன்னே இருந்தோம். இந்த ஃப்ரெஷ்ஷா அப்போ உணர முடியல. இரவெல்லாம் சாப்பிடவே இல்ல. ஆனா காலைல எழுந்தோனே பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கேன் மனசும், உடம்பும். அப்ப அந்த சக்தி யாரு சப்ளை பண்ணா? நீங்கள் எடுத்த ஓய்வா? இல்ல. நீங்கள் ஓய்வு எடுக்கும்போது உங்களுக்கு கிடைச்ச சக்தி. யார் சக்தி சப்ளை பண்ணா? இந்த பிரபஞ்சம் எப்போதும் சக்தியை சப்ளை செய்து கொண்டே இருக்கிறது. இப்பவும் சப்ளை செய்யுது. அதுதான் நம்ம இப்போ தியானத்துல வாங்கி பெற்றோம். ஆனால் நீங்கள் முழு ஓய்வோடு இருக்கும்போது, அந்த சக்தி அதிகமாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது. முக்கியமா இரவு வேளைகள். நீங்க ரொம்ப காஞ்சு போன ட்ரையான ஒரு ஒரு கிளாஸ வந்து கவுத்து வச்சுருங்க நைட்டு. காலைல எந்திரிச்சு திறந்து பாருங்க. உள்ள நீர் துளிகள் இருக்கும். அதுதான் பிரபஞ்ச சக்தி. அதுதான் உங்களை வளர்த்துகிறது. அதுதான் அனைத்தையும் வளர்க்கிறது. அதுதான் உண்மையாகவே சக்தி. நாம சாப்பிடுற உணவு உடல் உறுப்புகளுக்கு ஒரு ஆற்றலை வழங்குகிறது. விட்டமின்ஸ் குடுக்குது, மினரல்ஸ் குடுக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் குடுக்குது. ஆனால் இந்த பிரபஞ்ச ஆற்றலே உயிருக்கு சக்தியை குடுக்கிறது. உயிர் இருந்தால் தான் உடல் மீது அவை இயங்க முடியும். அப்பதான் உடல் இயக்கம் இருக்கும். உறுப்புகள்லாம் இயங்கும். அப்போ மூலாதார சக்தியை உணவுல வச்சு இல்ல, பிரபஞ்சம் தாங்கிட்டே வச்சுக்கிச்சு. நம்மகிட்ட குடுத்தா என்ன ஆகும்? அப்பப்போ பம்ப்ல காத்தடிக்கிற மாரி கொஞ்சம் கொஞ்சமா காத்தடிச்சு சீக்கிரம் செலவு பண்ணிடும். இல்ல பிரபஞ்ச ஆற்றல் செலவே ஆவாது. தப்பு தப்பா பயன்படுத்துவோம். எப்படி பயன்படுத்துனே தெரியாது. அதனால தான் சில அடிப்படை விஷயங்கள இயற்கை தன்கிட்டயே வச்சுருச்சு. இவன்கிட்ட குடுத்தா இவன் தப்பு தப்பா ஹேண்டில் பண்ணுவான். ஒண்ணு எக்ஸஸா யூஸ் பண்ணிப்பான், இல்ல வேஸ்ட் ஆக்கிடுவான். நீங்க கை எடுத்து ஒரு பொருளை தூக்கி அங்க வைக்கிறது உங்க கையில இருக்குது. நீங்க பண்ணலாம். உங்ககிட்ட இருக்குது அந்த விஷயம். ஆனா இதயத்தை இயக்குகிற அறிவு உங்களுக்கு தரல. அந்த கண்ட்ரோல் உங்ககிட்ட இல்லவே இல்ல. இருந்தா என்ன பண்ணுவீங்க? கண் சிமிட்டல் அது உங்க கையில இல்லவே இல்ல. நீங்க பயங்கரமா இருக்கும். நீங்க பைக்ல போயிட்டே இருப்பீங்க. ஒரு பூச்சி வந்து கண்ல அடிக்க வரும். நம்ம கவனத்திலே இருக்காது. டக்குனு எமைகள் மூடி பூச்சி தடுத்துரும். உங்ககிட்ட கண்ட்ரோல்னா என்ன பண்ணுவீங்க? இதுவரையிலும் ஆயிரக்கணக்கான பூச்சி உள்ள போயிருக்கும். கண்ணே அழிஞ்சு போயிருக்கும். நம்மகிட்ட கண்ட்ரோல் இருந்தா. இதயம், நுரையீரல் அதுவாகவே இயங்குது. ஜீரணம் நம்ம கண்ட்ரோல் இல்ல. நான் இந்த வாழைப்பழம் சாப்பிடுறேன். நான் வந்து சிக்கன் சாப்பிடுறேன். உள்ள போயிட்டு இந்த அமிலம் சுரக்கட்டும். இதெல்லாம் உள்ள ஊத்தி மிக்ஸ் பண்ணி ஜீரணம் அடையட்டும்ன்ட்டு ஒரு கண்ட்ரோல் நம்மகிட்ட இருந்தா என்ன ஆகும்? முடிஞ்சது கத. இவ்வளோ வருஷம்லாம் வாழ்ந்தே இருக்க மாட்டோம். அப்போ சில முக்கியமான விஷயங்களே அது அதனுடைய கண்ட்ரோல்லயே வச்சிருக்குது. உயிரின் ஆற்றலை உங்களுக்கு திரும்ப திரும்ப வழங்கிக் கொண்டே இருக்குது இந்த பிரபஞ்சம். அது கொடுத்துட்டு இருக்குங்க. நம்மளை வாழ்விக்க அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் ஏன் செத்து போறோம்? அது ஃப்ளோ ஆகுது. நம்ம மீது நம்ம ஒரு செடின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரபஞ்சம் தான் டியூப்ல தண்ணி வந்துங்கிற தண்ணி. நம்ம
தண்ணீர் மாரி அது. அது வந்து நமக்குள்ள பாய்ஞ்சுகிட்டே இருக்கு. நிச்சயமா. தண்ணீர் பாய தயாரா இருக்கு. நமக்குள்ள அந்த டியூப்ஸ்லாம் எல்லா இடத்துக்கும் தண்ணி பாய வைக்கணும். டியூப் எங்கேயாவது மடிச்சிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி வராது. டியூப்ல எங்கேயாவது அடைப்பு இருந்தா தண்ணி வராது. அப்போ நம்ம சாப்பிடுற உணவின் மூலமாக இந்த உடலுக்குள்ள சில பிளாக்ஸ உருவாக்குறோம். சில தடைகளை உருவாக்குறோம். பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ள பொழிந்து நம்ம எப்போதும் ஆரோக்கியம் வைத்திருந்தாலும், நமக்குள்ள இருக்கிற தடைகள் அந்த சக்தியை உள்ள விடாமல் பார்த்துக் கொள்ளுகிறது. இப்ப நல்ல உணவு, கெட்ட உணவுன்னு சொல்றோம்ல. ஒண்ணும் இல்ல. நல்ல உணவுனா பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ள பொழிய அனுமதிக்கும். கெட்ட உணவு பொழிய அனுமதிக்காது. பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ள பொழிஞ்சா நீங்க எப்போதும் உயிரோடு இருப்பீங்க. பிரபஞ்ச ஆற்றல் பொழிவு தடைப்பட்டால் உங்கள் உயிர் சக்தி குறைந்து சீக்கிரம் மரணத்தை நோக்கி நகருவீர்கள். நம்முடைய நோய்கள் அனைத்தும் நம்மளை மரணத்தை நோக்கி நகர்த்துவதுதான். நம்ம நோய் வந்துட்டே இருக்குல்ல, அது என்ன அர்த்தம்? நம்ம மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டோம். பிறந்தாலே நம்முடைய நகர்வு மரணத்தை நோக்கியே தான். நம்ம என்ன பண்றோம்? இன்னும் கொஞ்சம் விரைவுபடுத்துறோம். இன்னும் கொஞ்சம் முடுக்கி விடுறோம் மரணத்த. "சீக்கிரம் வாப்பா." எதன் மூலமாக? நம்ம சாப்பிட்ட உணவின் மூலமாக மரணத்தை நெருங்குகிறோம். வரலாறு சொல்றாரு. "மரணமிலா பெருவாழ்வு." எப்போ? உணவை தவிர்த்தல். எந்த உணவு? நம்ம சாப்பிடுறோமே அந்த உணவு. இப்ப வேற என்ன உணவு? ம். இருக்கு. காற்று, நீர், மண்ணின் சக்தி, சூரிய ஒளி, பிரபஞ்ச ஆற்றல். இவை எல்லாமே நமக்கான உணவுகள் தான். நம்ம இத எடுத்துக்கொள்ள நேரம் ஒதுக்குறதே இல்ல. அதனால சூரிய ஒளி அதுவாவே நம்ம மேல பட்டு நமக்கு சக்தி ஊட்டுகிறது. நம்ம அத கூட ஏத்துக்க மாட்டேன்றோம். ஜன்னலே இல்லாம வீடு கட்டி, உயிரோட சமாதிக்குள்ள உட்காந்து டிவி பார்த்துக்கிறோம். ஜன்னல் இல்ல. கதவு எப்பவுமே வீட்டு கதவு எப்பவும் மூடியே கிடக்குது. நெறைய பேர் வீட்ல திருடன் வந்துருவான். மூடியே கதவுக்குள்ள எதுவுமே வராதே! எப்படி இன்பம் வரும்? எப்படி சக்தி வரும்? எப்படி ஆரோக்கியம் வரும்? எப்படி நிம்மதி வரும்? இயற்கையே வெட்ட வெளியாய் அறிவாய் பிரபஞ்சமா இருக்கு. நீங்க எல்லாத்தையும் செங்கல் போட்டு மூடிட்டு, உள்ள உட்காந்து மகிழ்ச்சி டிவில பார்த்துக்கிறீங்க. செல்ஃபோன்ல பார்த்துக்கிறீங்க. காசுல, பணத்துல, ட்ரெஸ்ல, மேக்கப்ல, அழகுல, சோறுல நிறைய பார்த்துக்கிறீங்க. யூ ஆர் இன் த குளோஸ்டு என்விரான்மென்ட். குளோஸ்டு என்விரான்மென்ட் என்ன பண்ணும்? குளோஸ் பண்ணும் ஆள. அவ்வளோதான். அதான் நம்ம இப்ப தயாராயிர்றோம். கல்லறைக்குள்ள போறதுக்கு இப்பயே நம்மள தயார்படுத்திக்கிறோம். குளோஸ்டு என்விரான்மென்ட். காற்று உணவு, தண்ணீர் உணவு, சூரிய ஒளி உணவு, பூமியின் சக்தி உணவு. டைல்ஸ் போட்டு மேல நிக்கிறோம். பூமியின் ஆற்றல் மேல வரவே முடியல. அது அப்படியே முக்கி முக்கி பாக்குது. எதையோ போட்டு ஸ்டாப் பண்ணிட்டான்டா. டேய்! அப்படின்னு அது போயிருது அவ்வளதான். மண்ணின் சக்தியே கிடைக்கிறதில்ல. வீடு ஃபுல்லா செருப்பு போட்டுன்னு டைல்ஸ் போட்டு, அது மேல செருப்பு போட்டு, வீடு ஃபுல்லா செருப்பு போட்டே சுத்துறது. ஹைஜீனிக் அப்படின்ற ஒரு மட்டமான வார்த்தைய வச்சுக்கிட்டு, அப்படியே பெரிய படிப்பாளிகள் மாரி சுத்திட்டு இருக்கோம் நாட்டுல. ஹேண்ட் வாஷ் பண்ணியா? எதுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னே தெரியாது. 4 முறை சோப் போட்டு கழுவுன்னு எவனோ சொன்னான். ஒரு பரதேசி. அத புடிச்சுக்கிட்டு சோப் போட்டு கழுவுறோம். அவன் சோப்பு விற்பனைக்கு கண்டதையும் சொல்லுவான். நமக்கு அறிவு இல்ல. உடம்பு எவ்வளோ நீங்க முட்டாள்ன்னு நெனச்சீங்கன்னா இதெல்லாம் பண்ணுவீங்க. உடம்பு எவ்வளோ பெரிய அறிவாளி தெரியுமா? ஒண்ணுமே பண்ணல. அப்பா அம்மாவோட, அம்மா அப்பாவோட சேர்ந்தாங்க. அவ்வளோதான். ஏதோ 2 புள்ளி ஒண்ணு சேர்ந்துச்சு. அப்படியே அத உருவாக்குது. ஒரு கொழுக்கட்ட மாரி உருவாக்குச்சு முதல்ல. சும்மா ஒரு விரல் சைஸ் தான். அந்த கொழுக்கட்ட அப்படியே விரியுது. அப்படியே நடுப்புற ஒரு அழுத்தம் குடுக்குது. இந்த பக்கம் தல. 2 பக்கம் 2 அழுத்தம் குடுத்து 2 கைய உருவாக்குது. ஒரு குறிப்பிட்ட எட்ஜுக்கு கீழ 2ஆ பிரிக்குது. 2 கால பிரிக்குது. காலுக்குள்ள ஒரு பட்டைய உருவாக்கி பாதம். பாதத்துல 5
கோட உருவாக்கி 5 விரல்கள குடுக்குது. கைகள்ல 5 விரல குடுக்குது. உள்ள ஒரு போல உருவாக்கி இதயத்த குடுக்குது. இதயத்துல 4 அறைகள், ஆரிக்கல், வென்ட்ரிக்கல் அதுக்குள்ள சில டியூப்ஸ உருவாக்குது. நுரையீரல உருவாக்குது. அதுக்கு ஒரு டிசைன், அதுக்கு ஒரு கலர், அதுக்கு ஒரு ஃபார்முலா. அப்படியே தலைக்கு வருது. 2 ஹோல்ஸ் போடுது. கண்ணுக்குள்ள ரெட்டினா, அந்த பிளாக், அந்த ஒயிட் அது தொடர்பான நரம்புகள மூளைக்குள்ள செலுத்துது. மூளைன்னு ஒண்ணு உருவாக்குது. மூளைக்குள்ள நியூரான் செல்ஸ கிரியேட் பண்ணுது. நாசிகள உருவாக்குது. நாசிகள்ல உள்ள போய் சரியா நுரையீரலுக்கு போற அளவுக்கு 2 டியூப்ஸ குடுக்குது. வாய உருவாக்குது. வாய்க்குள்ள நாக்க உருவாக்குது. நாக்கு சுத்தி பல்லு உருவாகுறதுக்கான சதைய உருவாக்குது. உணவு குழல், நுரையீரல் குழல் கரெக்ட்டா போய் எங்க போய் சேரணும்னு கரெக்ட்டா அத டிசைன் பண்ணுது. உள்ள குடல் எவ்வளோ மீட்டர், அவ்வளோ மீட்டர் குடல உருவாக்குது. அதுக்குள்ள ஜீரண சக்திக்கான எல்லா சக்தியும் அங்க உற்பத்தி பண்ணுது. கல்லீரல், கணையம், மண்ணீரல், சிறுநீர்ப்பை, பித்தப்பை, மலக்குடல் அனைத்தையும் உருவாக்குது. பேக் போன கிரியேட் பண்ணுது. பிரபஞ்ச ஆற்றல உள்ள வாங்கி உயிரோட இருக்கணுன்றதுக்காக பேக் போன்ல சில சக்தி மையங்கள வைக்குது. எலும்புகள் அதுக்குள்ள ரத்தத்த ஊத்துது. ரத்தத்துல சக்தி வச்சு எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுமான்னு ட்ரெயின் மாரி ரத்தம் எல்லா இடத்துக்கும் ஓடி, எல்லா உறுப்புக்கும் சக்தி குடுக்கறதுக்கான ஒரு ஏற்பாடு நடக்குது. கழிவு நீக்க மண்டலம். அதுக்கான டியூப்ஸ், ஆண்குறி, பெண்குறி, தொடை, எலும்புகள், நரம்பு. எவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது உள்ள. எவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்களேன். அ இது எந்த பில்டர் இது பண்றது? யார் பண்ணா? நம்ம பண்ணோமா? அப்பா பண்ணாங்களா? அம்மா பண்ணாங்களா? யார் பண்ணா? யாரோ ஒருத்தர் பண்றாங்கல்ல. ஏதோ ஒண்ணு பண்ணுதுல்ல. அதுதான் பேரறிவு. பேரறிவு. அந்த எக்ஸாக்ட் சரியான காது, சரியான கண், இதயம், நுரையீரல். அதுக்கான ஃபார்முலாவோட வெளில அனுப்புது. தம்பி ஒரு நிமிஷத்துக்கு இத்தன முறை துடிப்பா? நீ இத வந்தா இப்படி ஜீரணிச்சுக்கோ. இது இப்படி வந்தா இத கழிவா வெளியேத்து. கழிவு நீக்க மண்டலம். நம்ம வயித்துக்கு கீழ கழிவு நீக்க மண்டலம் இருக்கு. அதுல மலம் இருக்கும், சிறுநீர் இருக்கும். அதோடைய வாசனை கீழ் நோக்கி நகருது. அந்த வாசனை மேல் நோக்கி கழுத்துக்கு வந்தா என்ன ஆகும் பாருங்க. அந்த மலம், சிறுநீருடைய வாசனை மேல் நோக்கி வராம டிசைன் இருந்தா என்ன ஆகும்? அப்பா நெனச்சே பார்க்க முடியல. ஆனா எப்படி ஒரு பிரம்மாதமான டிசைன். யாரு பண்ணது? எவ்வளோ பெரிய அறிவாளி இந்த உடம்பு. நாம என்னவோ நெனச்சுட்டு இருக்கோம். உடம்பு ஏதோ முட்டாள்தனமானதுன்னு, அது ஏதோ பசிக்குதுன்னா எதையோ ஒண்ணு போடுறோம். குளிர்ச்சுனா ஏதோ ஒண்ணு பண்றோம். சூடா இருந்தா ஏதோ ஒண்ணு பண்றோம். குளிர்றது, சூடா இருக்கிறது, இது எல்லாமே உங்கள வாழ வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்ட இயற்கை விதி. அது எதிர்க்க சொல்லல. அது சமாளிக்க முடியாத சூழ்நிலைய உருவாக்கிடும். எப்பவுமே கல்லறைக்குள்ளேயே வாழ்றது என்ன வாழ்க்கை? ம். இதெல்லாம் நம்ம உணவு பத்தி பேசிட்டு இருக்கோங்க. பாருங்க இதுல சாப்பாடே வரல பாருங்க. இதெல்லாம் நம்ம இயற்கையாக நமக்கு சப்ளை செய்யப்பட்டு கொண்ட விஷயங்களை நாமாகவே தடை செய்துவிட்டு, ஒரு ஏசி போட்டு உள்ள உட்கார்ந்தோம். ஏசி ஃப்ரீசர் பாக்ஸ் மாரி. உயிரோட இருக்கிறவன் ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? தக்காளி கொண்டு போய் ஃப்ரிட்ஜில வைக்கிறீங்க. ஏன் வைக்கிறீங்க? தக்காளி கெட்டு போகாம இருக்கும். தக்காளி எப்ப கெட்டு போகும்? தக்காளி மீது காற்று படும்போது, வெப்பம் படும்போது, இயற்கையாக அது இயற்கையோட இயற்கையாக இருக்கும்போது தக்காளி கெட்டு போகும். அப்ப கெட்டு போறதுக்கு முன்னாடி எடுத்து பயன்படுத்துறது விதி. அத கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சு என்ன ஆகுது? எந்த இயற்கை உபாதைகளும் உபாதைன்னு நம்ம சொல்ல முடியாது. இயற்கை சக்திகள் அது மீது மோதவே இல்ல. எனவே அது ஃப்ரீஸ் ஆகுது. எந்த நிலையில தக்காளி உள்ள வைக்கிறோமோ, அதே நிலையிலேயே இருக்கிறது. அப்ப அத அதே நிலையில பாதுகாத்துக் கொள்றது எது? ஏதோ ஒரு புரொடெக்டிவ் அது மேல செலுத்துறோம். சிஎஃப்சி குளோரோஃபில் கார்பன், குளோரோஃப்ளோரோ கார்பன் அது மேல செலுத்தப்படுது. எனவே அது மேல ஒரு லேயர் உருவாகுது. அது எப்படி இருந்துச்சோ அப்படியே அத வச்சுக்குது. இப்ப இயற்கையோட இயங்காத, இயற்கையோடு இணைந்து விடாத ஒரு பொருள் எப்படி ஆரோக்கியமான பொருளா இருக்கும்? அத எடுத்து 3 நாளைக்கு அப்புறம் கட் பண்ணி சமையல் செய்றோம். அது தக்காளி மாதிரி. அதுல இருந்த எல்லா உயிரையும் சிஎஃப்சி உறிந்து கொண்டிருக்கும். எல்லா சக்தியும் உறிஞ்சிட்டு இருக்கும். தக்காளி மாதிரி ஒண்ணு சாப்பிடுவீங்க.
அவ்வளோ. நண்பர்களே இதெல்லாம் நமக்கு தெரியாமலா இருக்கு? எல்லாமே தெரியும். அப்புறம் எதுக்கு அதெல்லாம்? ஆ. உங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் இல்லையா? ஐய்யயோ! பயங்கரமா இருக்கே! அப்படின்னு கேட்கறாங்க என்னைய நெறைய பேர். உங்க வீட்ல டிவி இல்லையா? ஐய்யயோ! எப்படிங்க டிவி இல்லாம வாழ்றீங்க? நீங்கலாம் பெரிய டிவி எல்லாம் இப்போ, ஃப்ரிட்ஜ் எல்லாம் இப்போ, ஏசி எல்லாம் சமீபத்தில கண்டுபிடிப்பு. அவன் வியாபார நோக்கத்துக்காக உற்பத்தி பண்ண விஷயங்கள் எல்லாம். நம்மளை அழித்துக்கொண்டு அதை பயன்படுத்துகிறோம். அதை பயன்படுத்தி நம்மளை அழித்துக் கொள்ளும். நான் ரொம்ப சீரியஸா சொல்லுவேன். இடியட் பாக்ஸ். எல்லாமே இடியட் பாக்ஸஸ். முட்டாள் பெட்டிகள். டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி எல்லாம். முட்டாள் பெட்டிகளா? இல்ல முட்டாள்களுக்கான பெட்டிகளான்னு நீங்க முடிவு பண்ணீங்க. உங்கள இயற்கையோடு வைத்திருக்கிறது தான் உயிரோட வைத்திருப்பது. நீங்க இயற்கையை விட்டு விலகி ஒரு பாக்ஸ்க்குள்ள இருக்கிறீங்கன்னா, அது சமாதிக்கு சமம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கார்ல இப்ப நெறைய கார்ல போற மாரி இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நம்மகிட்ட சொந்த கார் இல்லல்ல. யாராவது இரவல் கார்ல தான் போற மாரி இருக்கு எப்பவுமே. எப்பவுமே ஜன்னல்லாம் குளோஸ் பண்ணி தான் வண்டி ஓட்டுறாங்க. ஏசி போட்டு. ஏன்பா? டஸ்ட் படிஞ்சிரும். அட பாவிங்க! உடம்புல உயிரு, உயிருக்குள்ள இந்த ஏசி மூலமா அவ்ளோ டஸ்ட் பதிவாகுது. அத பத்தி எவனுக்கும் அக்கறை இல்ல. கார்ல டஸ்ட் படிஞ்சதுன்னு சொல்லிட்டு இப்படி ஃப்ரீசர் பாக்ஸ்லயே டிராவல் பண்றேங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்குவேன். தயவுசெய்து என் ஜன்னல மட்டும் கொஞ்சம் திறந்து விட்டுருங்க. கொஞ்சம் உயிரோட வரணும். நம்ம அசைஞ்சாலே உயிரோட தான் நெனச்சுக்கிறோம். அசைந்தாலே உயிரோடு இருப்பது அல்ல. உயிரோடு இருப்பது என்றால் அது உணர்வோடு இருப்பது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த உடல் உறுப்புகளுக்கு நாம் நன்மை செய்யக்கூடிய உணர்வோடு இருப்பது. அன்னைக்கு சொன்னேன். நீங்க கேட்கிற சாப்பாட உள்ள போடலனாக்கா அந்த செல்கள் துடுதுடித்து இறந்து போயிடும். அதுபோல தான் நீங்க சரியான காற்றை, சரியான சூரிய ஒளியை, சரியான மண்ணின் சக்தியை குடுக்கலனாக்கா அதெல்லாம் துடிதுடிச்சு போயிடுங்க. பாவங்க. சுயத்துக்கா நமக்கு நாமே செய்ற பாவம் அது. அப்புறம் டாக்டர்ட்ட போனா என்ன பண்றது? டாக்டர் போய் தான் ஊசி போடுவாரு, அறுப்பாரு, பிளான்டேஷன் பண்ணுவாரு, உறுப்பையே மாத்துவாரு. அட பாவி! உறுப்பு எவனாவது செய்ய முடியுமா? யார் செஞ்சா அந்த உறுப்பு? அம்மா வயித்துக்குள்ள இருக்கும்போது யார் பண்ணுது அந்த இதயம்? யார் பண்ணுது? யாராலும் உருவாக்க முடியுமா? ஒரே ஒரு சொட்டு ரத்தம். ஒரு இட்லிய போட்டா உள்ள ஒரு சொட்டம் உற்பத்தி ஆகுது. ரூ. 1,00,00,000 பணம். மகரிஷி சொல்றாரு. 1,00,00,000 பணம் தரேன். 4 இட்லி குடுக்குறேன். யாராவது ஒரு சொட்டு ரத்தத்த உற்பத்தி பண்ண முடியுமா? 100,00,00,000 வச்சுக்கோங்க. 4 இட்லிய, ஒரு சொட்டு ரத்தமா எவனையாவது பண்ண முடியும். எந்த அறிவாவது பண்ண முடியுமா? முடியாது. உள்ள நடக்குதே. பஜ்ஜி சாப்பிடுறீங்க, போண்டா சாப்பிடுறீங்க, பிரியாணி சாப்பிடுறீங்க, எதையோ தின்னீங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு குழந்தை உற்பத்தி ஆயிடுச்சு வயித்துக்குள்ள. அம்மா சொல்றாங்களா? நான் இப்ப இட்லி சாப்பிடுறேன். இது என் குழந்தைக்கு கண்ணா மாறட்டும். நான் இப்ப பஜ்ஜி சாப்பிடுறேன். இது என் குழந்தைக்கு காதுகளா மாறட்டும்னு சொல்றாங்களா? சொல்லதான் முடியுமா? நோ. உங்க அறிவின் பால் விட்டா, இந்த குழந்தை குரங்கா தான் பொறந்திருக்கும். அதன் அறிவிலே அது இயங்கியது. அதுக்குள்ள மிக பிரம்மாண்டமான அறிவு இருக்குது. எங்க இருக்குது? நம்ம உடம்புக்குள்ள இருக்குங்க. வெளில இல்ல. நம்ம உடம்புக்குள்ள அவ்ளோ பெரிய அறிவு இருக்குது. அந்த அறிவ துளி கூட மதிக்கிறதே இல்ல. எது எதையோ சாப்பிட்டு, அங்கங்க தடைகளை ஏற்படுத்தி, நீ பிறந்த பிறகும் உங்களுக்கு வழங்கிக் கொண்டே இருக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றல். என் மீது வரவே வேணாம், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தடையை உருவாக்கி, ச்சே! எவ்ளோ அறிவில்லாம இருக்கிறோம்ல. எவ்ளோ கஷ்டமா இருக்கு இந்த விஷயம் நெனச்சு பார்த்தா. நம்ம இப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிறோங்க. இந்த உலகமே இப்படித்தான் வாழுது. இந்த குளோபலைசேஷன் ஒரு விஷயத்த சில பேர் கொண்டு வந்தாங்க உள்ள. குளோபலைசேஷன் வந்த உடனே நாசமா போச்சு சில விஷயங்கள்லாம். நான் தான் முதல்லயே சொன்னேன், எவரிதிங் இஸ் ரைட் அப்படின்னு. அப்ப எல்லாம் சரிதானே? அப்படின்னு நீங்க இப்ப கேட்கணும் கேள்வி. நான் முதல்லயே சொன்னேன்ல, எல்லாமே சரி, எல்லாமே சரி. ஆனா துன்பம் குடுக்குதுல்ல. அப்ப தவறானா இல்ல. அப்போ அது சரிதான். துன்பம் குடுக்காத அளவுக்கு அதை பயன்படுத்திக் கொள்றதுக்காக தான் அறிவு. அட இதெல்லாம் எப்படி சும்மா சொல்லுவாங்க, நாம பாட்டு நம்ம வேலைய பார்ப்போம். அப்படின்னா, அதுவும் அறிவு தான். அந்த இது குறைவுபட்ட அறிவு. அது துன்பத்த குடுக்கும். நண்பர்களே, நமக்கு தெரிஞ்ச உணவு வெறுமனே சமைத்த சாப்பாடா மட்டுமே இருக்கு. ஆனா, அத தவிர்த்து நம்மளை வாழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய உணவுகளை தயவு செய்து முழுமையாக உங்களுக்குள்ளே வந்து சேரும்படியான சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்ளுங்கள்.
அந்த மாரி சூழ்நிலையில உங்க வாழ்க்கை, உங்க என்விரான்மென்ட் அப்படி இருக்கட்டும். தயவுசெய்து எதற்குள்ளும் புகுந்து கொள்ளாதீர்கள். எதற்குள்ளும் ஒளிந்து கொள்ளாதீர்கள். இயற்கை அனைத்தும் ஒவ்வொருவரையும் வாழ்விப்பதற்காகவே இருந்து கொண்டிருக்கு. மழை வந்தால் கொடை பிடிப்பது எவ்வளோ பெரிய அவமானமான விஷயம் தெரியுமா? வெயிலுக்கு கொடை பிடிக்கிறதில்ல. மழைக்கு எதுக்கு கொடை பிடிக்கும்? வெயில்ல நனையாம மழையில நனைய வேண்டியது. இது தேவதையின் தீர்ப்பு யாரும் திருத்திக் கொள்ள வேண்டாம். நெடுஞ்சாலையிலே நனைய ஒருவர் சம்மதமும் வேண்டாம். கருப்பு குடை காட்டி யாரும் குடை பிடிக்க வேண்டாம். மழை ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம். மழையில நனையாத ஜலதோஷம் பிடிக்கும். இந்த சென்டென்ஸ்லாம் கேட்டாலே டென்ஷன் ஆகுது. மழையில நனையாத ஜலதோஷம் பிடிக்கும். மழையில இருக்கு இது போட்டுக்கோ, அத போட்டுக்கோ. குளிர போது. குழந்தைக்கு குளிரே தெரியாது. ஆனா நம்ம ஆளுங்க குளிர போகுன்னு சொல்லி ஸ்வெட்டர போட்டு, கால்ல சாக்ஸ போட்டு, மேல இது போட்டு, குழந்தைக்கு குளிராதுன்ற அறிவே கிடையாது நம்ம ஆளுங்களுக்கு. குழந்தை குளிரும் பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க குழந்தைய. நண்பர்களே, இதெல்லாம் அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்றெல்லாம் அடிப்படை அறிவு, அடிப்படை உணவு. காற்றை மட்டுமே வெறுமனே சுவாசித்துக் கொண்டு உயிர் வாழ்றவங்க நெறைய பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்க. தண்ணீர் மட்டுமே குடித்துக் கொண்டு உயிர் வாழ்ற மக்கள் நெறைய பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. தினமும் ஒரு ஆப்பிள் மட்டும் தான் சாப்பிடுவான். அப்படி என் நண்பர் ஒருத்தர் இருக்கான். தினமும் ஒரு ஆப்பிள் கம்பல்சரி. மாலை 4 மணிக்கு, 5 மணிக்கு. இவ்வளவுதான் அதிகபட்ச உணவே. அவங்க எல்லாரும் மிக ஆரோக்கியமா, மிக சுறுசுறுப்பா நீங்க சாது பாபு இருக்காரு. வள்ளலார் இது போனீங்கன்னா, என்ன ஊர் பாரு? அடலூர் பக்கத்துல வள்ளலாருடைய சமாதி இருக்கு. அங்க போனீங்கன்னா, பாபு சாது பார்த்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாப்ல. தூங்கவே மாட்டாரு. யாரு பாபு சாதுன்னு நீங்க தேடி போனீங்கன்னா, சாப்பாடு பரிமாறிட்டு இருப்பாரு. சுறுசுறுப்பா ஓடுவாரு, ஓடி வருவாரு. சாப்பாடு போடுவாரு, தண்ணி ஊத்துவாரு, சாம்பார் ஊத்துவாரு, சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லினே இருப்பாரு. வரவங்க எல்லாரும் சாப்பிட சொல்லுவாரு. மனுஷன் சாப்பிடவே மாட்டான். சாது, பாபு சாதுன்னு பேரு. சாப்பிடவே மாட்டார். தூங்கவும் தேவைப்படாது அவருக்கு. எப்பவுமே சுறுசுறுப்பா இயங்கிட்டே இருப்பாரு. அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கும். 3 வேளையுமே சோறு கிடையாது. ஆனா அப்படி இருப்பாரு ஆரோக்கியமா, சுறுசுறுப்பா, பயங்கரமா. பக்கத்துல போனாலே வைப்ரேஷன் இருக்கும். அப்படியெல்லாம் மாட்டாங்க. உங்கள எல்லாம் சாப்பிடாம வாழ சொல்லல. சாப்பாடுன்ற விஷயத்த தவிர்த்து நமக்குள்ளே நம்மளை வாழ்விப்பதற்கு நெறைய விஷயங்கள் நம்மை நோக்கி வந்து நம்ம மீது புரிந்து கொண்டே இருக்கின்றன. அதை தடை செய்யாத அளவுக்கு சாப்பிடணும். இயற்கைக்கு இயற்கையோடு இருப்பது தான் பிடிக்கும். நம்ம அத செயற்கையா மாற்று இந்த உடல் செயற்கையானது அல்ல, இயற்கையானது. ஆனால் சமைத்த உணவு செயற்கையானது. நண்பர்களே, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாரும் எனக்கு இந்த வார்த்தைய பார்த்து எதிர்க்க வேண்டாம். மனிதன் செய்த முதல் தவறு விவசாயம். 2வது தவறு சமையல். இந்த 2 தவறு தான் இன்னைக்கு உலகத்த இவ்ளோ சுயநலமா மாற்றுதும், நோயாளியா மாற்றவும் செய்திருக்கு. இதெல்லாம் ரொம்ப போட்டு புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேற வழி இல்ல. அவ்ளோ ஹோட்டல்ஸ் இருக்கு. சமைச்சு சமைச்சு குடுக்கறதுக்கு அவ்ளோ ஹோட்டல்ஸ் பெரிய பிசினஸ். ஒரு பக்கம் ஹோட்டல்ஸ், ஒரு பக்கம் மெடிக்கல், ஒரு பக்கம் டாஸ்மார்க். பயங்கரமா இருக்கு. இன்னொரு பக்கம் விவசாயம். விவசாயம் தான் உலகத்தின் முதுகெலும்புன்னு சொல்லிட்டு அத ஒரு பக்கம் போற்றி புகழ்ந்து எல்லாரையும் நோயாளியா மாத்திருச்சு. "ஊன் உடலை வருத்தாதீர் உணவு இயற்கை கொடுக்கும் உங்களுக்கு தொழில் எங்கே அன்பு செய்தல் கண்டீர்ன்னு" சொன்னான் பாருங்க. "ஊன் உடலை வருத்தாதீர் உணவு இயற்கை கொடுக்கும் உங்களுக்கு தொழில் எங்கே அன்பு செய்தல் கண்டீர்." அன்போட வாழ்றது தான் உங்க வேலை. இயற்கையோடும், மக்களோடும், உயிர்களோடும். சும்மா போய் வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், வீடு கட்டுறேன், ஸ்பெஷலா சாப்பிடுறேன், லக்ஸரி ஃபுட்டு. நண்பர்களே, உணவு இந்த உடலுக்கு நீங்கள் எதையெல்லாம் கொடுக்கிறீர்கள் என்று கொஞ்சம் அறிவுபூர்வமா சிந்திங்க. அதான் இன்னைக்கு வகுப்பு. இதெல்லாம் கொடுக்க வேணாம்னு ஒதுக்குங்க. எதெல்லாம் கொடுக்க முடியும்னு பாருங்க. இன்னைக்கு என்னவெல்லாம் சாப்பிடுகிறீர்களோ, அது எல்லாவற்றையும் கவனித்து நன்றியோட உண்ணுங்கள். எத சாப்பிட்டாலும் கையில எடுத்து பார்த்து, சாப்பாட்டு நன்றி சொல்லு. உண்ணும் உணவு வந்த வகை அறிந்திடு. உன் உழைப்பினால் உலகுக்கு நன்றி சொல்லிடு. உலகுக்கு பதில் அளித்திடு. சாப்பாடு கைக்கு வந்திருக்கு. எத்தன பேரு இதன் பின்னாடி வச்சிருப்பாங்கன்னு பாருங்க. நிச்சயமா உங்க கையில இருக்கிற சாப்பாட்டுக்கு பின்னாடி 1000 பேர் இருப்பாங்க. நீங்க நெனச்சிருப்பீங்க 5 பேர், 10 பேர்ன்னு. இல்ல 1000 பேர் இருப்பாங்க.
உங்கள் மனைவி சமைச்சதுல ஆரம்பிச்சு, அந்த பாத்திரம், அந்த கேஸு, அதுக்குள்ள கேஸ் நிரப்பணுங்க, அந்த சிலிண்டர் தூக்கி போட்டோங்க, அத கொண்டு வந்துட்டு அந்த சைக்கிளுக்கு காத்தடிச்சுங்க, சைக்கிள் தயார் பண்ண கம்பெனி, அந்த லாரி ஓட்டுன டிரைவர், அவங்க ஃபேமிலில அவருக்கு சோறு போட்டாங்க மனைவி, அந்த லாரிய கண்டுபிடிச்ச கம்பெனி, அதுக்கு டயரு, அதுக்கு காத்தடிக்கிறோம், அதுக்கு பெட்ரோல் போடுறவன், அது ஓடுறதுக்கான போட்ட சாலைகள், சாலை தொழிலாளர்கள், அதுக்கு பணம் கொடுத்த நம்முடைய வரி கொடுத்த மக்கள் எல்லாரும், அத உருவாக்கிய அரசாங்கம். எவ்வளோ இருக்கு. பின்னாடி போனீங்கன்னா அரிசி நெல்லா இருந்தது. நெல்லுக்கு முன்னாடி பயிரா இருந்தது. பயிருக்கு முன்னாடி மண்ணா இருந்துச்சு. மண்ல ஒரு விவசாயி விதை போட்டான். அதுக்காக உழைச்ச மக்கள், அந்த அந்த விவசாயிக்கு சோறு போட்டான் மனைவி. 1000 பேர் இருப்பாங்க. 1000 பேர். நீங்கள் சாப்பாட்டுக்கு உணவு சொல்லும்போது உங்களை அறியாமலேயே 1000 உயிர்களுக்கு நன்றி சொல்றீங்க. நன்றியோட உணவை அருந்துங்கள். டெலிஃபோன் ஆஃப் பண்ணுங்க, டிவி ஆஃப் பண்ணுங்க, புத்தகத்த ஆஃப் பண்ணுங்க. 15 நிமிஷம் நீங்களும் சாப்பாடு மட்டுமே. அது சாப்பாடு, ஜூஸோ, டீயோ இல்ல கண்ண மூடி சாப்பாட எடுத்துக்கிறீங்களோ, எத எடுத்தாலும் பரவால்ல. 15 நிமிடங்கள் முழுமையாக உணவோடு இருங்கள். அதுதான் உங்களை உயிரோட வைத்ததுன்னு நம்புறீங்க. அதுக்கு ஒரு 3, 15 நிமிஷம் குடுக்குறதுல என்ன கஷ்டம்? அதோட மட்டுமே இருங்க. பேசாம சாப்பிடுங்க. தண்ணி குடிக்காம சாப்பிடுங்க. பசி எடுத்தா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. வயிறு முட்ட சாப்பிடுங்க. தப்பில்ல. நல்ல உணவான்னு பார்த்து சாப்பிடுங்க. இயற்கை உணவான்னு பார்த்து சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சமைக்காத உணவுகள எடுத்துக்க முடிந்த அளவு. உடம்பு மிகப்பெரிய அறிவாளி. மனசு தான் அதை கெடுக்கிறது. இன்னைக்கு 8வது நாள் 10 ஆசீர்வாதம் எழுதி முடிச்ச பிறகு, இதுவரைக்கும் உங்களை ஆரோக்கியமா வைத்திருக்கிற அனைத்து உணவுக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு, இன்னைக்கு நீங்க எத சாப்பிட்டாலும் கவனமாக நன்றியோடு உண்பேன் என்ற உறுதிமொழியோட போங்க. அப்ப நல்ல உணவு தான் எடுத்துப்பீங்க. அளவோட தான் எடுத்துப்பீங்க. சக்தி அதிகமா இருக்கும். மாலை சந்திப்போம். வாழ்க வளமுடன். ஐயா நன்றி. வாழ்க நன்றி. வையகம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.